சின்னமா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்த செடியை நீங்க கையால நட்டு வச்சுட்டு உயிர் தண்ணி மட்டும் ஊத்திட்டு போங்க. துளசி கைராசிக்காரியில நான் கூப்பிட்டான். கிளு வளர்ந்துரும். சின்னமா இந்தாங்க சின்னமா, தண்ணி மட்டும் ஊத்திட்டு போங்க. இந்த செடி பேரு உங்க பேரு ஒண்ணுதானே? உங்க பேர் கொண்ட செடிங்க. சின்னமா இந்தாங்க நடுங்க. ஏய் அது துளசி செடியா? செடி வளர்க்குற பேர்ல காதல நாம இதெல்லாம் சொன்னா நாச்சிரத்தை நம்மள. ஏய் துளசி செடியா அவ தொடவே கூடாதுடி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னமா நீ வாய மூடுறா. என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு நினைப்பா? இப்படி ஒரு வேலையை நீ பண்ணுவியா இல்ல இவதான் நினைப்பாளா? ஏண்டி துளசி செடிய நீ கையால் துளசி செடிய தொட்டது தப்பு. இதுல நட்டு வேற வைக்க போறியா? கோமதி சுடமணி அண்ணி நீங்களே பாருங்க. நீ துளசி செடி இதெல்லாம் நல்லதுக்கா? வாழாம இருக்கிற விழுவாங்க. நீ உங்களுக்கே அதெல்லாம் தெரியும்ல. ஆனா நான் அதை நம்புறது இல்ல. அதையெல்லாம் நம்பி இருந்தாதான் இப்படி ஒத்துக்குள்ளே தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். நீ செடியை நட்டு வை. இல்ல வேண்டாம் அத்தை, நீங்களே நட்டு வைங்க. நட்டு வை. நட்டு வைங்க சின்னமா. அட நட்டு. துளசி அத்தை சொல்றேன் இல்லம்மா, நீ நடு. இந்த செடி வளருங்கிற. ஏய் யாரா நீ? ஏய் யாராவது கிட்ட போங்க. எல்லாரும் பேரு போங்க. இல்ல அர்த்தம். ஐயோ ஆயா ஏற்பட்டாலும் நான் தொலைச்சிடுவேன் உன்னை. ஏய் எல்லாரும் பேரு போங்க. ஏய் மூவ். ஏய் மூவ். என்ன நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு கோமதி நீ எதுவும் சொல்லாத. நாம இது என்ன நமக்கு புதுசா? நமக்கு தான். ஏய் மட்டும் கேளு. மாம்சு யாரு நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? கத்திடா. ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க கூடாது. நான் சொல்றது கேளு. டேய் டேய். ஏய் வெயிட். ஏய் சின்ன மாப்ள. வரும்போதே உன் சேட்டை ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இருக்குடா? நவீன் இவன் தான் சின்ன தம்பி. சின்ன தம்பி வாங்கண்ணே. எப்படி இருக்க சின்ன தம்பி? நல்லா இருக்கேண்ணே. அம்மா உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. டீலா? சரி. ஏய் நவீன். சித்தி எப்படி இருக்கீங்க? ஐம் டூயிங் ஃபேண்டாஸ்டிக். சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கல? இவர அம்மாவும் பெரிய ஐயாவும் தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். இருக்காராம். இன்னும் நீங்க மாறவே இல்லையா? என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதுல தலையே உருட்டு. அத்தை குடே. உங்களை எனக்கு எப்படி தெரியும் பாக்க. அம்மா டெய்லி என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க. மாத்திரலாம். ஆனா வயித்துல ஒரு பஞ்சு வெயிட்ட காட்டிட்டீங்க போங்க. தெரியாம தான். ஓகே எனக்கு இப்படி இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும். ஐயா நவீன் ஐயா. ஏய் சக்கரை. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா சொல்லலாம். அம்மாவும் சொல்லலையா? திருத்துப்புறம் வந்து நிக்கிறியா? ஐயா சொன்னாரு. அதான் வந்துட்டேன். ஓஹோ சரியா. அப்புறம் எனக்கு ஒண்ணு வாய். டேய் சக்கரை, அந்த தலைவலி தைலத்துக்கு போடும்ல மணக்கும்ல. நீங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ சக்கரை உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ அம்மா கிட்ட உதவாங்க போற பாரு. ஓ அப்படி சொல்லுங்க. அதுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிட் நான் இப்ப வரேன். இப்பவே இங்கேயே கொடுக்கணுமா? முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு. ஐ லவ் யூ மா. இருக்கும் ஆனா என்ன சாப்பிடு. சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஃபீல். யூ ஆர் வெரி ஸ்வீட் மா. நாங்க இருன்னு எவ்வளவோ சொன்னோம். கூடவே இருந்துரு. ஆனா நீ சொன்னா கேப்பியா? ஆப் கிடைச்சா உடனே அட்வைஸ் பண்ணிடுவீங்களே. நான் அடுத்த ஃளைட்ட புடிச்சு. சரி நான் எது நீங்க இருக்கோ நான் எடுத்துட்டு வரேன். சேர்த்து வைக்க மண்டைய கழுவலான்னு பார்த்தா அவன் பண்ணீங்களா? ஆமாமா விளையாடுறான். அதுக்கப்புறம் எல்லாம் மாறுங்கிறான். மாத்திடலாங்கிறமா. இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு வந்திருக்கானா? அதானே ஒரு பக்கம் அதை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா போய் கனடால வாழ்க்கையான்னு அப்படியே வைத்திருச்சவளுக்கெல்லாம் இந்த சின்ன தம்பியா அதிகம். சரி எல்லாரும் உள்ள வாங்க. கண்ணுக்கு முன்னாடியே துளசியை கரெக்ட் பண்றானே.
நவீனையா அமைதியா இருக்கையில் என்னவா? ஓ அதல்ல உங்ககிட்ட கேட்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சின்னையா இறந்தப்ப நான் சொல்லிட்டாங்க. என்னையா சொல்றீங்க? ஒரு 4-5 நாள் இருக்கப்போ அம்மா கால் பண்ணி இப்படிவான்னு சொன்னாங்க. அவங்க முத்துவோட மேரேஜ்னு சொன்ன டே நான் இன்டர்வியூ இருந்துச்சு. எனக்கு என்ன நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேரேஜ்க்கு வரேன், அம்மா கிட்டத்திலே பேசுறேன்னு அம்மா சென்ஸ் பண்ணிட்டு என்னன்னு கேட்டாங்க. அம்மா இமிடியேட்டா முதல்ல நீ அந்த வேலைகிட்டையும் பேசுன ஆனா தாவான்னு. அப்புறம் நான் முத்துக்கிட்டையும் பேசினேன், பாருன்னு தான் சொன்னான். கொலாப்ஸ் ஆவான்னு இறந்து போயிட்டான்னு எனக்கு இமிடியேட்டா யாரும் இன்ஃபார்ம் பண்ண. அம்மா தான் சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காங்க. எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சது. கனடா ஒரு டிலே ஆயிடுச்சு. அப்புறம் டிலே ஆயிட்டே போய் உடனே வர முடியும். ஏன் சக்கர அம்மாக்கு ஆறுதல் சொல்லாம கலாட்டா பண்றேன் வந்து அம்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வராங்க. நான் எப்பவும் போல சேட்டை பண்றேன் நவீனாவே. அதான் ஆனா பண்ணவே முடியல சக்கர. ஐயா இனிமே கவலைப்பட்டு சின்ன வர நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சக்கர. நவீனையா ஏதாவது தப்பா இருந்தா மனசுல சரியா? நீங்க குளிச்சு ரெடி ஆயிட்டு சரிங்க வரேன். உனக்கு அது ஆல்வேஸ் அம்மா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க விஷயம் தானே. முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்ற ஒண்ணு யார் தெரியுமா? உங்களுக்கு குளிக்க வெந்நீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த சிரமம் அதெல்லாம் இல்லங்க. gift ஃபுல்லா பெர்ஃப்யூம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணதே கிடையாது. இனிமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க.